ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு வெண்ணிலா கேக் தாங்க பண்ண போறோம். வீட்லயே ஹோம்மேடா பண்ண போறோம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எக் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து ஆயில் போட்டுட்டு பீட் பண்ண போகிறேன். நான் வந்து இதை இதை வச்சுருக்கேன் நான். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கையிலையும் பண்ணலாம், இல்லை விஸ்க் இருந்தாலும் அடிச்சுக்கலாம். என்னென்னா நம்ம இது மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இது கரெக்டாக வராதுங்க. கையில் ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா மிக்சியில் போட்டால் நீத்து போயிடும். அதுக்கப்புறமா சுகர் பவுட்ரு நான் சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட கலந்து நல்ல பீட்டரில் அடிச்சுக்கலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 4 இயர்ஸாக நான் கேக் பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸாக நான் கேக் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் கையில் தான் பண்ணேன். இது வாங்கி 2 இயர்ஸாக தான் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி கையில் பண்ணாலும் நல்லாவே வரும். என்ன ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா அடிக்கணும். ஏன்னா இதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கும், அது கொஞ்சம் டைம் எடுத்து அடிக்கும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு, சோடா, ஆப்ப சோடாவும் கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போட்டாச்சு. பேக்கிங் சோடான்னு சொல்கிறாங்க. பேக்கிங் சோடானா ஆப்ப சோடா தாங்க. நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆப்ப சோடா வீட்டில் வச்சுக்கிட்டு பேக்கிங் சோடா வாங்க வருவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். நல்லா அடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிலிக்கான் மோடு வந்து நான் 2 பீஸ் வந்து 250 ரூபான்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரோடது இது நான் அமேசானில் வாங்கினேன். என்னென்னா இது கொஞ்சம் தளன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்டு அந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுனாக பெண்டாக வந்தது. ஆனால் ஃப்ரை ஆகிறது பார்த்தீங்கன்னா கேக் வந்து செம்ம சூப்பராக எனக்கு மொத்தமே ஒரு 15 மினிட்ஸு இல்லை 20 மினிட்ஸுக்குள்ளேயே ரெடி ஆகிடுதுங்க. ஆனால் சூப்பராக ரெடி ஆகுது. என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி பெண்டாக இருக்குது. நம்ம ட்ரேலெல்லாம் பண்ணோம்னா ஷேப் நல்லா வரும். இதில் ஷேப் கம்மியாக வந்தது, ஆனால் சாஃப்டாக செம்ம சூப்பராக வந்தது. நான் இதுக்கு வந்து க்ரீம் வந்து நம்ம வீடியோ உள்ளே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நான் இப்போ பைப்பிங் பேக் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை போடுறோம் பாருங்கள், இந்த கவரு குழந்தைங்களுக்குலாம் புக்கு அட்டை போடுவோம் பாருங்கள், கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அந்த கவர் வந்து இது 10 ரூபா. தனியாக ஷீட்டு கூட விற்கிறாங்க, நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம முதல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம மெஹந்தி கோனும் நம்ம பைப்பிங் பேக் ரெடி பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேங்க. இந்த பேக் இதே கிளாத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க. இதே பேப்பரில் தான் இருக்கும். அது வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் இப்போ கேக்லாம் செய்யாமல் இருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப வீணாக போயிடுச்சு, தூக்கி போட்டேன். அதுக்கப்புறமா தான் இப்போ நானே ரெடி பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட நாசில் இருக்குது. இப்போ நாசில் இல்லாதவங்க நம்ம மெஹந்தி கோன் மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு நம்மளே குட்டி குட்டியாக டிசைன் பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது மாதிரி ஒரு டம்ளரில் வச்சுட்டு நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் க்ரீமு. இந்த க்ரீமோட லிங்க் வந்து நான் தரேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் கேக்கோட க்ரீமை, நீங்கள் அதை பாருங்கள். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அப்புறமா நான் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் முடிஞ்சவங்க பட்டர் எடுங்க, இல்லை டால்டா அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சுகர் பவுட்ரு, அவ்வளோதாங்க. 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். ஆனால் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. விப்பிங் க்ரீம் மாதிரியே இருக்கும். இதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா கட்டியாகும், வெளியில் வச்சோம்னா கொஞ்சம் நீத்து போகிற மாதிரி இருக்கும் க்ரீமாக. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஷேப் வருதான்னு எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேப்லாம் கட் பண்ணலங்க. அதுக்கப்புறமா சுகர் சிரப் மேலே போட்டால் சாஃப்ட் வரும். நான் சுகர் சிரப்பும் போடவே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சாக்லேட் சிரப் இருக்குது. நான் அதை மேலே மட்டும் டெக்கரேஷனுக்கு போட்டு ஊற வைக்க போகிறேன். அதனால் இது லைட்டாக இப்படியே டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன், அப்புறமா இஹானாக்கும் பர்த்டே வந்தது. சஞ்சு வந்து இப்போ 11th படிக்கிறதுனால ஒரு இன்ஸ்டியூட்டில் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி டீச்சராக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த வருஷம் எனக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணணுன்றதுனால சஞ்சு இப்போ வந்து கிளாஸ்க்கு போயிருக்காங்க. வரத்துக்குள்ளே நான் ரெடி பண்ணி இது ஒரு சர்ப்ரைஸாக பண்ணி நாங்கள் இதை கேக் வெட்ட போகிறோம். சஞ்சுக்கு ஒரு வாட்சும் வாங்கி வச்சுருக்கேன் நான். சஞ்சுக்கு வாட்ச் கலெக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ஒரு 4-5 வாட்ச் இருக்குது. இப்போவும் ஒரு வாட்ச் சொன்னேட்டால் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணலாங்க. இந்த கேக் டிசைனு நமக்கு என்ன பிடிக்குதோ பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நமக்கு இது நம்ம கேக் வாங்க போனால் ஒரு 500 ரூபா வரும். ஆனால் நமக்கு இது வந்துட்டு செலவு வந்து ஒரு 200 வராது, அதுக்கும் கம்மியாக தான் வரும். நான் இந்த 10 ரூபா பேக்கெட்டு சுகர் சிரப்லேயே பாருங்கள், நான் நல்லா டெக்கரேஷன் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இந்த சுகர் சிரப்பில் மில்க் ஷேக் பண்ணால் கூட சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஒரு நான் வீடியோவில் போடுறேன்.
இஹனாக்கும் பர்த்டே வருது. அவங்க பர்த்டே அப்போ ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்கிறப்பவே நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் இஹனாவையும் சேர்த்து எல்லாரையும் வச்சு கேக் வெட்டி ஒரே ஜாலியாக பண்ணோங்க. மேலே சுகர் சிரப் அதை சாக்லேட் சிரப் போட்டோடனே அதோட டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இஹனா பாருங்கள் எப்படி நக்கி நக்கி சாப்பிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் லைக் மட்டுமாவது பண்ணுங்க. நீராடான் போகண்டே நீலா